நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். திருப்பதி ஏழுமலையான் கோவில் லட்டில் கலப்படனை பயன்படுத்தப்பட்ட விவகாரத்தில் திண்டுக்கல் AR டைரி உரிமையாளர் ராஜேந்திரன் கைது செய்யப்பட்டார். மேலும் திருப்பதியில் உள்ள வைஷ்ணவி பால் பண்ணை தலைமை நிர்வாகி அபூர்வா சாவ்டா, உத்தரகாண்ட் மாநிலம் ரூக்கியில் உள்ள போலே பாபா பால் நிறுவனத்தின் விபின் ஜெயின், போமில் ஜெயின் ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். போலி ஆவணங்கள், முத்திரைகள் மூலம் திருப்பதி கோயில் லட்டு தயாரிப்புக்கான நெய் விநியோக டெண்டரை நிறுவனங்கள் பெற்றது தெரியவந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி தைப்பூசத்தை ஒட்டி பழனி முருகன் கோவில் இன்று முதல் 3 நாட்களுக்கு சிறப்பு கட்டண தரிசனம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனால் அனைவருக்கும் இலவச தரிசனத்திற்கு அனுமதி அளிக்கப்படுவதாக அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் பழனி கோவிலில் பக்தர்களின் வருகை அதிகரிக்க தொடங்கியுள்ளது. கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தவும் தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தவும் மாவட்ட நிர்வாகத்திற்கு அரசு உத்தரவிட்டுள்ளது. கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி மாற்றம். கோவை மாவட்ட ஆட்சியராக பவன்குமார் நியமனம். சேலத்தில் பாதுகாப்பு துறைக்காக பல்வேறு பொருட்களை தயாரித்து வரும் தனியார் விமான உதிரிபாக தொழிற்சாலையில் இந்திய விமானப்படையின் தென் பிராந்திய தளபதி ஏர் மார்ஷல் பாலகிருஷ்ணன், மணிகண்டன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் வட்டம் மோர்பட்டி ஊர் பொதுமக்கள் சார்பாக குடிநீர் பற்றாக்குறையை சரி செய்ய கோரி காலி குடங்களுடன் கலெக்டர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.